இப்போ நம்ம செயல்கள் செய்யும்போது நல்ல செயல்கள் வரும்போது இப்போ நம்ம டோட்டல் மைண்டாகவும் இறைவனால அடையாளத்தில் நடந்தது நம்ம நினைக்கிறேங்க. இப்போ அதே அந்த செயல் வந்து தவறாக போகும்போது நம்மளோட கர்மானாலே நம்மளோட மைண்டால் நடந்ததுங்கிற ஒரு ஃபீலிங் அது. அது எப்படிங்க? அதையும் இறைவனால தான் அது நடந்ததுன்னு நினைக்கணுங்களா எப்படி? இல்லை, மொத்தத்தில் வந்து நீங்கள் செயல் எப்படி பண்ணணுங்கும் போது ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் அதில் முக்கியம். அதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட் என்னென்ன டோட்டல் மைண்டை நான் தண்ணி பார்க்குறோம். இறைவன் செயலுங்கிறது வந்து டோட்டல் மைண்டை வந்து இறைவன் செயலுக்கு எடுத்துக்கணும். ஒரு விளைவை வச்சு நம்ம நல்லதாக நடந்ததோ கெட்டதாக நடந்தோ ஏதோ ஒரு வகையில் அதுக்கு பொறுப்பை யார் பொறுப்பு சுமக்கிறாங்கிறது கிடையாது. பொறுப்பு சுமக்கிறாங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் பண்ணும்போது அந்த கர்மா தியரி அந்த மாதிரி தியரியெல்லாம் பார்க்கணும். இதில் பொறுப்புங்கிறதே கிடையாது. செயல் வந்து விகரோட இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு விகரோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த இறைவன் செயல்படுறான்னு அர்த்தம், டோட்டல் மைண்டு செயல்படுன்னு அர்த்தம். நமக்கு வந்து விளைவுங்கிறது 2ஆம் பட்சம் தான், செயல் தான் முக்கியம். செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும். நல்ல செயல் இருந்தால் நிச்சயம் நல்ல விளைவு தானே ஏற்படும். நீங்கள் செய்ய வேண்டிய செயலை நல்லா பண்ணுங்க. தோல்வி அடைஞ்சா கூட நீங்கள் தோழ மாட்டீங்க, நீங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. செயல் தான் முக்கியமாக இருக்கும். செயல் தான் வந்து 99% செயலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 1% தான் விளைவு. அதனால நீங்கள் விளைவு அனுசரித்து இது இறைவன் தான் அதை பண்ணணுமா அது பண்ணாங்கிறது இல்லை. இந்த முடிவை வச்சு இறைவனோட இணைக்காதுங்க, செயலை வச்சு நீங்கள் செய்கிற செயல் விகரோட செயல்படுறீங்களா, தடமாற்றமாக செயல்படுறீங்களா? தடமாற்றத்தோட செயல்படும் பொழுது கான்சியஸ் மைண்டு செயல்படுறீங்க. ஒரு விகரோட செயல்பட்டுருந்தீங்கன்னா டோட்டல் மைண்டு செயல்படுறது, இறைவன் செயல்படான்ட்டு இருக்கு. இப்போ இது நமக்கு முன்பு நடந்தது. இப்போ உங்களுடைய ஞானம் தரக்கு முன்னாடி நடந்த சில செயல்கள் வந்து நம்ம அன்னைக்கு தப்பாக தெரியல, இப்போ தப்பாக தெரியுதுங்க. அது வந்து நம்மளோட கர்மனால அது மாதிரி நடந்ததான் நினைக்கிறீங்களா? அது டோட்டல் மைண்டிகிட்டே விட்டுருங்க. இல்லை, நீங்கள் எதுனாலுமே விளைவை வச்சு ரிசல்ட்டை வச்சு நீங்கள் இடம் போடணும். ரிசல்ட் எல்லாம் ஒரு ஹேப்பனிங் எடுத்துங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது ஒரு விகரோட பண்ணணும். செய்கிற செயலை ஒரு விகரோட செய்கிறீங்களா, விகர் இல்லாமல் தடுமாற்றத்தோட செயல்படுறீங்கிறதான் பார்க்கணும். தடுமாற்றத்தோட செயல்பட்டீங்கன்னா அது இறைவன் செயல் கிடையாது, அது ஒரு ஹியூமன் மைண்டினுடைய செயல். நீங்கள் விகரோட செயல்பட்டீங்கன்னா அங்கே இறைவன் செயல்படுறாருன்னு அர்த்தம். ஓகே. சைவ உணவு சாப்பிடுதல், அசைவ உணவு சாப்பிடுதல், அது சம்பந்தமான தங்களது கருத்துக்களை கேட்க விரும்புகிறேன். அதாவது நாங்கள் என்ன சொல்றதுன்னா, இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய கஷ்டம்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. அதனால அது வந்து நம்ம வந்து எது நல்லது கெட்டதுங்கிற மாதிரிலாம் இருக்கணும். மற்றது என்னன்னா, ஒரு சைவ உணவுலேயே நீங்கள் ஒரு இதாக இருக்கணும்னா அது ஒரு புண்ணிய கர்மாவாக நம்ம எடுத்துக்கலாம். கர்மாக்களை நல்ல கர்மா, புண்ணிய கர்மா, பாவ கர்மான்னு சொல்லும் பொழுது நீங்கள் சைவ உணவுல இருக்கும்போது ஒரு விரதம்